அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இன்று வரை என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள். 36வது நேட்டோ மாநாட்டை முடித்து கொண்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு கடந்து செல்லுகின்ற அந்த வழி பிரயாணம் என்பது நல்ல சொகுசு ஃப்ளைட்டில் போக வேண்டிய ட்ரம்ப் அவர்கள் கேட்டரிங் ட்ரக் என்று சொல்லப்படுகின்ற ஃப்ளைட்டில் உணவு பண்டங்கள் இருக்கின்ற அந்த வரிசையில் அவரும் அமர்ந்து பயணித்த ஒரு விஷயம் என்பது ட்ரம்பினுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக அது பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படியும் நடந்திருக்கிறது. தீவிரவாதங்கள் இப்படிதான் சூழ்நிலைகளையும் அப்படியே மாற்றி விடுகிறது. அவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்த்தால் ஒரு பைசா கூட அவங்களுக்கு லாபம் இல்லை. லாபம் இல்லாத வேலை. ஹமாஸை வழிநடத்தினார்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பில் இதுவரை கொல்லப்பட்டவர்கள் 73,388 பேர். காயமடைந்தவர்கள் என்று பார்க்கும்போது 1,74,259 பேர். ஹிஸ்புல்லா தரப்பில் கொல்லப்பட்டவர்கள் 4,057 பேர். வீடு இல்லாமல் கடந்து சென்றவர்கள், நாட்டை விட்டு ஓடிப்போனவர்கள் 1.2 மில்லியன்ஸ் பீப்புள். லாபம் என்ன என்று பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை. எல்லாம் நஷ்டங்கள், கடுத்த நஷ்டங்கள், பெரிய நஷ்டங்கள். ஆனாலும் சம்மதத்துக்கும் டீலுக்கும் வரவில்லை. ட்ரம்பை கொல்லுவோம் என்கிற அந்த நிலைப்பாடு, நெத்தனியாகவே கொல்லுவோம், இன்னும் ஒரு சில உலக தலைவர்களை கொல்லுவோம் என்கிற நிலைப்பாடில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள், பெரிதுபடுத்துகிறார்கள். ஸோ இது இந்த நாள் வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறைந்த பாடில்லை என்பதுதான் நாம் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம். இந்த தீவிரவாதத்தினுடைய விபரீதத்தை உணர்ந்தபடியினால்தான் ட்ரம்ப் அவர்களும் வழிமாறி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உண்டானது. அமெரிக்கன் ஜனாதிபதி பதவி என்று சொல்லும்பொழுது அது ரொம்ப உயர்வான பதவியாகவும் ஏகப்பட்ட உலகளாவிய பொறுப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறபடினால சில வேளைகளில் மிலிட்டரி அட்வைசர்ஸ், மெய் பாதுகாவலாளர்கள் சொல்லும் பொழுது நிச்சயம் அதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும், அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ட்ரம்ப் அவர்களும் செய்தார். உளவுத்துறை அட்வைஸின் பிரகாரம்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதனால் அது பயந்து கிடையாது. அது நாட்டுக்கு செய்கின்ற ஒரு நன்மையாகவும் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை ட்ரம்பை இவர்கள் தீவிரவாத செயல்களினாலே தூண்டிவிட்டு கொன்று போட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? அந்த நாட்டுக்கு என்ன ஆகும்? ஈரான் மீது அதிபயங்கரமான குண்டுகள் வீசப்படலாம், முற்றாக அழிக்கப்படலாம். முழுமையாக ஈரான் அழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் ஏராளம் கொல்லப்படலாம். நாடு 0 லெவலுக்கு வந்து விடலாம். அப்பேற்பட்ட அழிவிலிருந்து ஈரானும் காப்பாற்றப்பட வேண்டும். ஸோ ட்ரம்ப் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் ஈரான் காப்பாற்றப்படும். ஆகையினாலே ட்ரம்ப் அவர்கள் செய்த விஷயம் பார்த்தீங்களா, முழு உலகத்துக்குமே இதனாலே நன்மை கிடைக்கிறதாக இருக்கிறது. உலகத்தின் பெரிய ஒரு தலைவர் கொல்லப்படும் பொழுது ஈரான் மீது குண்டுகள் வீசப்பட்டால் ஈரானுக்கு ஆதரவாக ஒரு சில நாடுகள் வெகுண்டெழுந்து வருவார்கள். அப்பொழுது மீண்டும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் வெகுண்டெழுந்து வருவார்கள். அப்பொழுது அது உடனடியாக 3ஆம் உலகமாக யுத்தத்தை நோக்கிய பயணமாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட நிலைக்கு இந்த நாளில் உலகம் தள்ளப்படாத அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் மாற்றுப்பாதையில் சென்றது பயம் கிடையாது, அது நல்ல விஷயம். அவருடைய நாட்டுக்காகவும் முழு உலகத்துக்காகவும் அவர் அதை செய்தார் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்தந்த பதவிகளில் இருக்கும்போது தான் அந்தந்த பதவிகளுடைய பிரச்சனைகள் என்னவென்று தெரியும். அந்த உச்சகட்ட பதவியில் போய் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கிடுங்க, அதில் இருக்க வலிகளும் பிரச்சனைகளும் நமக்கு நிம்மதியாக தூங்க முடியுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். சரி, ஈரான் மட்டும் இவ்வளவு தீவிரவாதங்களை தூண்டிவிட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எப்போ இஸ்ரவேல் மேல் தீவிரவாத தாக்குதலை உண்டாக்கினார்களோ அந்த நாளிலிருந்து ஈரானும் படு தோல்விக்குத்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில தலைவர்களுடைய பட்டியல்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பதாகவே இவர்கள் எல்லாரும் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு ஒரு வருடத்திலேயே இவர்கள் எல்லாரும் நோட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள். மொசாடுடைய வளையத்துக்குள் இவர்கள் சிக்கி எல்லாருமே சின்னாபின்னமாகி கொல்லப்பட்டு அழிந்து போனார்கள். பூமியில் இன்னைக்கு இல்லை. தீவிரவாதத்தை அப்படிதான் அந்த ஆயுஷ் நாட்களை குறைத்து அவர்கள் பூமியிலிருந்து இல்லாமல் போனார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த சொகுசு வாழ்க்கை எல்லாம் ஒரு நொடியில காணாமல் போனது. இதுதான் இந்த தீவிரவாதத்தினுடைய விளைவு என்பதை இந்த நாளிலும் ஒரு அப்டேட்டாக நாம் இதை பார்க்க முடிகிறது.
யஹ்யா சின்வர் அக்டோபர் 2024 இவன் பகிரங்கமாக இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டான். இஸ்மாயில் ஹனியா ஜூலை 2024 இவன் கொல்லப்பட்டான். முகமது தெய்ஃப் இவன் ஒரு ஹமாஸ் மிலிட்ரி விங்ஸ் லீடர்ஸ். 2024 தான் இவனும் கொல்லப்பட்டான். மொத்தத்தில் அந்த 2024ங்கிறது இவங்களை எல்லாம் வேட்டையாடக்கூடிய ஒரு வருஷமாகவே இருந்தது. சலா அல் அரூரி டெப்டி பொலிட்டிக்கல் லீடர் ஜனவரி 2024 இவன் கொல்லப்பட்டான். இவனை ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலம் இஸ்ரேல் கொன்றது. மர்வான் இஸ்ஸா இவன் ஒரு டெப்டி கமாண்டர் ஆஃப் அல் கசம் பிரிகேட்ஸ். இவனும் மார்ச் 2024 கொல்லப்பட்டான். அது என்னதான் எல்லாருமே 2024 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹசன் நசரல்லா லாங் டைம் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஹிஸ்புல்லாவுக்கு ரொம்ப காலமாக செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவன் செப்டம்பர் 2024 கொல்லப்பட்டான். எல்லாருக்கும் 24 தான், 23 அங்கே நடத்தினாங்க, 24 இவங்க எல்லாருமே அவுட்டு. ஃபவத் சுக்கர் டாப் மிலிட்ரி கமாண்டர் அண்ட் அட்வைசர் டு த நசரல்லா கில்டு ஜூலை 2024, அதுவும் 24 தான். ஹசம் சஃபியதீன் அப்படிங்கிறவன் இவன் ஹெட் ஆஃப் த ஹிஸ்புல்லாஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், பெரிய ஆளு, ஹெட்டு, தலைவர். இவன் 2024 முன்னாடியே கொல்லப்பட்டான். இப்படி எல்லாருமே கொல்லப்பட்டார்களே ஒழிய நன்மைகள் ஏதும் அடைந்ததாக இல்லை. பிரியமானவர்களே, ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த 2026 பிப்ரவரி 28 தாக்குதலுக்கு முன்பதாகவே ஏகப்பட்ட டீலை உருவாக்கி ஃபர்ஸ்ட் டீல், செகண்ட் டீல், தேர்ட் டீல், ஃபோர்த் டீல் அப்படின்னு சொல்லிட்டே போனார். 17, 18 அப்படியே அது போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஈரான் அதை செவி கொடுக்கவே இல்லை. அப்போ அயதுல்லா அலி காமேனி அவர்கள் உயிரோடு தான் இருந்தார். அவராது நினைத்திருக்கலாம், ஆனால் அவர் நினைக்கவே இல்லை. அவரும் மரணத்தை தழுவ வேண்டியதாகி போயிற்று. பிப்ரவரி 28 தாக்குதலை உலகம் அறிந்த உண்மை. இப்படி நடக்கும் என்று யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இஸ்ரவேலுக்கு அங்கே வழிவாசல் திறந்து கிடைத்தது. இன்னும் விபரீத விஷயங்களுக்கு இறங்கினார்கள் என்று சொன்னால் ஈரான் முற்றாக அழியப் போகிறது என்பதுதான் உண்மை. என்னை கொன்றுவிட்டால் ஈரானை முற்றாக அழித்து விடுங்கள், அது ஒரு ஆர்டர், அது ஒரு கமாண்ட், அது ஒரு தலைவருடைய ஒரு உத்தரவாக இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று களமிறங்கும் பொழுது ஈரானுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். சமாதானத்துக்கு வந்தார்களானால் நன்றாக இருக்கும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கமும் வேண்டுகோளும் அதுதான். ஆனால் அப்படி நடக்காது என்று தான் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் மதம் என்கிற ஒரு விஷயம் அவருடைய தலைமையில ஏறி உட்கார்ந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. மதவாதிகளாக இருக்கிறபடினாலே மனிதவாதிகளாய், மனித நேயம் மிக்கவர்களாய் இருப்பார்களா, செயல்படுவார்களா, பயணிப்பார்களா என்பது ஒரு காலத்தின் கட்டாயமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இஸ்ரவேலும் அந்த பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த பதில் கிடைக்காவிட்டால் இஸ்ரவேலும் மீண்டும் ஈரானை பெரிய அளவில் தாக்க வேண்டும் என்கிற திட்டத்திலும் நோட்டத்திலும் இஸ்ரவேலும் நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் கழுகு பார்வை யாரையும் தப்ப விடாது. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் தான் கடைசியில் லாஸ்ட் வின்னர்ஸ், வின்னிங் பீப்புள், வின்னிங் நேஷன். இதுவரையிலும் நீங்க பார்த்தீங்க. 1948 இருந்தே பார்க்குறீங்க. 1948 இந்த 2026 வரையிலும் பார்க்கும்பொழுது வின்னிங் பீப்புளாக இருக்கிறாங்க. லெபனானையும் ஹிஸ்புல்லாக்களையும் தாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஈரான் தரப்பிலிருந்து ஒரு ட்ரோன் கூட இப்பொழுது இஸ்ரேலை நோக்கி பயணிக்கவில்லை. அப்போ இஸ்ரேல் மேல் சற்று பயம் ஈரானுக்கு இருக்கிறதைத்தான் இது உணர்த்துகிறது. அப்படி அனுப்பியிருந்தார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய பேச்சையும் மீறி இஸ்ரவேலர்கள் இன்னும் பெரிய அளவில் குண்டுமலை பொழிந்திருப்பார்கள். அந்த குண்டுமலை சமாச்சாரம் வேண்டாம் என்று சொல்லி நினைத்துத்தான் இஸ்ரேல் மீது எந்த விதமான ட்ரோன்ஸ்களையும் ஈரான் இதுவரை அனுப்பவில்லை. அப்ப ஈரானுக்கு கொஞ்சம் அதிகமான பயம் தற்பொழுது இஸ்ரவேலின் மேல் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து உலகம் நல்ல முறையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் மனநிலை மாறவில்லை என்று சொன்னால், ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், டீலுக்கு வரவில்லை என்று சொன்னால், இணங்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் அது போருக்கு தான் வழிவகுக்கும். அப்போ பைபிளில் சொல்லப்பட்ட முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வார்த்தை நிறைவேறக்கூடியதாக இருக்கும். சிந்திப்போம் பிரியமானவர்களே. நன்றிகள் பிரியமானவர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.